السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشہد ان محمدا عبدہ ورسولہ۔ اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم۔ بسم اللہ الرحمن الرحیم۔ الحمد للہ رب العالمین۔ الحمد للہ رب العالمین۔ الرحمن الرحیم۔ مالک یوم الدین۔ ایاک نعبد وإیاک نستعین۔ اهدنا الصراط المستقیم۔ صراط الذین أنعمت علیہم غیر المغضوب علیہم ولا الضالین۔ மாநாட்டின் துவக்கத்தில் ஓதப்பட்ட இந்த வசனங்கள் தொடர்பாக நம்மில் பலரும் அவற்றில் இரு காலகட்டங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதை அறிந்திருக்கின்றோம். ஒன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலகட்டமாகும். உலகில் அப்போது ஒரு குழப்பம் பரவியிருந்தது. அறிவு மற்றும் ஞானம் உலகில் இல்லாமல் இருந்தது. எந்த அறிவும் ஞானமும் மார்க்கத்தின் கண்களை கூர்மையாக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, எந்த அறிவும் ஞானமும் இறைவனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கின்றதோ, எந்த அறிவும் ஞானமும் மனிதனுக்கு அவனது படைப்பின் நோக்கத்தை பற்றி தெரிவிக்கின்றதோ, எந்த அறிவும் ஞானமும் மனிதனுக்கு இறை நெருக்கத்தை பெறுவதில் உயர்வான தரத்தை அடைவதற்கு வழிகாட்டுகின்றதோ, அல்லாஹு தாலா அத்தகைய அறிவையும் ஞானத்தையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மனிதனுக்கு வழங்கினான். அதன் மூலம் மக்கள் இதனை பின்பற்றி நடந்து செயலளவில் முழுமையான நிலையை அடைந்து வழிகேட்டிலிருந்து வெளியில் வரவேண்டியதிருந்தது. மேலும் சிராத்தே முஸ்தகீம் என்ற நேரான பாதையில் நடக்க வேண்டியதிருந்தது. இறைவனோடுள்ள தமது தொடர்பை வளர்ச்சியடைய செய்து இறைவனுக்குள்ள உரிமைகளையும் அவனது படைப்பினங்களுக்குள்ள உரிமைகளையும் செலுத்த வேண்டியிருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக விளக்கியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். இந்த வசனங்களிலிருந்து கிடைக்கின்ற கருத்து என்னவென்றால், அதாவது வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்ற வசனத்திலும் அதற்கு முன்புள்ள வசனங்களிலிருந்தும் கிடைக்கின்ற கருத்து என்னவென்றால், அந்த இறைவன் எத்தகைய தருணத்தில் தனது தூதரை அனுப்பி வைத்தான் என்றால் அந்த சமயத்தில் மக்கள் அறிவு மற்றும் ஞானம் ஆகியவற்றை முற்றிலும் இழந்திருந்தனர். மனிதனின் நப்ஸ் முழுமை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற, மேலும் எதன் மூலமாக மனிதன் அறிவிலும் செயலிலும் முழுமையை அடைய முடியுமோ அத்தகைய நுட்பமான மார்க்க அறிவு முற்றிலும் தொலைந்து போயிருந்தது. மக்கள் வழிகேட்டில் ஆழ்ந்திருந்தனர். அதாவது இறைவன் மற்றும் அவன் காட்டிய நேரான வழியிலிருந்தும் விலகி வெகு தொலைவில் சென்றிருந்தனர். அத்தகைய தருணத்தில் இறைவன் தனது எழுத்தறிவில்லாத தூதரை அனுப்பினான். அந்த தூதர் அவர்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். வேதம் பற்றிய அறிவு மற்றும் அதன் ஞானம் ஆகியவற்றால் அந்த உள்ளங்களை நிரப்பினார். அதாவது அடையாளங்கள் மற்றும் அற்புதங்கள் மூலமாக முழுமையான நிச்சய உறுதியின் உயர்வான தகுதி வரை அவர்களை கொண்டு சென்றார். இறைவனை அடையாளம் கண்டுகொள்கின்ற ஒளியால் அவர்களது உள்ளங்களை ஒளிமயமாக்கினார். எத்தகைய அடையாளங்கள் வெளிப்பட்டன என்பதை ஒரு உலகம் கண்டுகொண்டது. மதுவின் போதையில் திளைத்திருந்தவர்கள் மது கோப்பைகளை உடைப்பவர்களாக மாறிவிட்டனர். சிறிய சிறிய விஷயங்களில் சண்டையிட்டு பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது கருத்துக்களை வெட்டுபவர்களாக இருந்தவர்கள்
அன்பு, நேசம், சகோதரத்துவம் ஆகியவற்றை பரப்பக்கூடியவர்களாக ஆகிவிட்டனர். அறிவீனர்களாகவும் நாகரீகமற்றவர்களாகவும் மார்க்கத்தை விட்டு தொலைவில் இருப்பவர்களாகவும் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாகவும் இருந்தவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டுபவர்களாகவும் இறைவனோடு ஒன்றிவிடுகின்ற மனிதர்களாகவும் ஆகிவிட்டனர். இஸ்லாமிய வரலாறு இத்தகையவர்களின் அழகிய சம்பவங்களால் நிறைந்து காணப்படுகிறது. எனவே இந்த புரட்சி அவர்களிடம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சென்றடைந்த இறைவனின் வசனங்களை புரிந்து அதன் மூலம் அவர்களது அறிவு, ஞானம் ஆகியவற்றின் தரம் உயர்ந்ததன் மூலமாகவே ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கியுள்ள அவனது வசனங்கள் மறுமை நாள் வரை ஒளிமயமானதாக இருந்து அறிவு, ஞானம் ஆகியவற்றை வழங்குவதற்காக வந்திருப்பதால் அதனை நிலைபெற செய்வது, அதனை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஆகியவற்றை இறைவன் தானே எடுத்துக்கொண்டான். எனவே இறுதி காலத்தில் இந்த அறிவையும் ஞானத்தையும் மக்கள் மறந்துவிடும் போது அந்த தருணத்தில் இறைவனது கருணை மீண்டும் பொங்கி எழும். வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகூ பிஹிம் என்பதன் காட்சியை உலகம் பார்க்கும். பிறகு அறியாமை, இருள், வழிகேடு ஆகியவற்றை அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை அடியார் மூலம் அகற்றி விடுவான். எனவே இந்த இரண்டாவது காலகட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உண்மை அடியாரின் காலகட்டமாகும். அவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் மஹ்தியாகவும் இருக்கின்றார். இந்த வசனங்களில் கூறப்பட்டுள்ள வரவேண்டிய இரண்டாவது காலகட்டம் தொடர்பாக குறிப்பிட்டு கூறியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னொரு பிரிவினர் உள்ளனர், அவர்கள் இறுதி காலத்தில் தோன்றுவர். அவர்களும் முதலில் இருளிலும் வழிகேட்டிலும் இருப்பார்கள். அறிவு, ஞானம், நிச்சய உறுதி ஆகியவற்றை விட்டும் விலகி தொலைவில் இருப்பார்கள். அந்த தருணத்தில் அல்லாஹ் அவர்களிடமும் சஹாபாக்களின் நிறத்தை ஏற்படுத்துவான். அதாவது எவற்றை சஹாபாக்கள் கண்டனரோ அவற்றை அவர்களும் காண்பார்கள். இதுவரை என்றால் அவர்களது உண்மையும் நிச்சய உறுதியும் சஹாபாக்களின் உண்மை மற்றும் நிச்சய உறுதி போன்றே ஆகிவிடும். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அதாவது வாக்களிக்கப்பட்ட மஸ்ஸீஹின் ஜமாத் தொடர்பாக வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகூ பிஹிம் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் முழுமையான வழிகேடு பரவிய பிறகு நேர்வழியும் ஏகத்துவத்தையும் பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களையும் அருள்களையும் காண்பவர்களாக இரு பிரிவினர் மட்டுமே உள்ளனர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. முதல் பிரிவினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்கள் ஆவர். அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோற்றத்திற்கு முன்னால் இருள்களில் மூழ்கி இருந்தனர். இதற்கு பிறகு இறைவனின் அருளால் அவர்கள் நபித்துவத்தின் காலகட்டத்தை பெற்றார்கள். அற்புதங்களை தங்களது கண்களால் கண்டார்கள். முன்னறிவிப்புகள் நிறைவேறுவதை கண்டார்கள். நிச்சய உறுதி அவர்களிடம் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் அவர்களது ஆன்மா மட்டுமே எஞ்சி இருந்தது. மேற்கண்ட வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டாவது பிரிவினர் சஹாபாக்களை போன்றவர்கள் ஆவர். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹுடன் இருக்கும் பிரிவினர் ஆவர். ஏனென்றால் இந்த பிரிவினரும் சஹாபாக்களை போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது அற்புதங்களை பார்க்க போகின்றார்கள். இருள் மற்றும் வழிகேட்டிற்கு பிறகு நேரொளியை பெறக்கூடியவர்களாகவும் ஆஹரீன மின்ஹும் என்ற வசனத்தில் மின்ஹும் அவர்களிலிருந்து என்று கூறி சஹாபாக்களுக்கு ஒப்பாக திகழ்கின்ற அருட்கொடையிலிருந்தும் இவர்களுக்கும் பங்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த வசனம் தெரிவிக்கின்றது. இது எதனை சுட்டிக்காட்டுகிறது என்றால், எவ்வாறு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களை கண்டனரோ, அன்னாரது முன்னறிவிப்பு நிறைவேறி இருப்பதை கண்டனரோ, அவ்வாறே இந்த பிரிவினரும் அவற்றை காண்பார்கள். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கு இந்த அருட்கொடையிலிருந்தும் முழுமையான பங்கை பெற முடியாது. ஒரு சில சிறு சிறு இடங்களில் இந்த அருளிலிருந்து ஓரளவு பங்கு கிடைக்கும், ஆனால் முழுமையான பங்கை பெற முடியாது. அதன் தரமும் இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸ்ஸீஹின் மூலமாக கிடைக்கும் அந்த அருட்கொடையின் தரம் போன்று இருக்காது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறுகின்றார்கள், இன்றைய நாட்களில் இப்படித்தான் நடந்துள்ளது. 1300 வருடங்கள் கடந்த பிறகு மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களின் கதவு திறந்திருக்கின்றது. மக்கள் தமது கண்களால் இதை கண்டுள்ளனர். தாருல் குத்னி மற்றும் ஃபதாவா இப்னே ஹஜர் ஆகியவற்றில் குறிப்பிட்டிருந்த நபிமொழிகளுக்கு ஏற்ப ரமலான் மாதத்தில் நிகழ வேண்டிய சூரிய சந்திர கிரணங்கள் நிகழ்ந்தது. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே மாதத்தில்
அதுவும் ரமலான் மாதத்தில் கிரகணம் ஏற்பட்டது. நபிமொழியில் குறிப்பிட்டிருந்தபடி சந்திர கிரகணத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட இரவுகளில் முதலாவது இரவிலும், சூரிய கிரகணம் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நாட்களில் மத்திய நாளிலும் நிகழ்ந்தது. அந்த சமயத்தில் நான் மகதியாக தோன்றியுள்ளேன் என்று வாதம் செய்தவரும் இருந்தார். இத்தகைய ஒரு நிலை வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஒருபோதும் ஏற்படவில்லை. ஏனென்றால் வரலாற்றின் ஏடுகளிலிருந்து இதற்கு இணையான ஒரு நிகழ்வை காட்டி எந்த நபராலும் அதனை நிரூபிக்க முடியவில்லை. எனவே இது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு அற்புதமாகும். அதனை மக்கள் தமது கண்களால் கண்டனர். பிறகு மஹதி மசீஹ் தோன்றிய காலகட்டத்தில் வால் நட்சத்திரம் தோன்றும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அவ்வாறே வால் நட்சத்திரம் வெளிப்பட்டதை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கண்டனர். அவ்வாறே ஜாவாவில் வந்த நெருப்பையும் ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டனர். அவ்வாறே பிளேக் நோய் பரவியது, ஹஜ் தடை செய்யப்பட்டது ஆகியவற்றை எல்லோரும் தங்களது கண்களால் கண்டுள்ளனர். நாட்டில் ரயில் வண்டி வந்திருப்பது, ஒட்டகங்கள் செயலற்று போய் கைவிடப்பட்டிருப்பது ஆகிய இவையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்களாகும். சஹாபாக்கள் அற்புதங்களை கண்டது போலவே இக்காலத்தில் அவற்றை நாம் நம் கண்களால் காண முடிகின்றது. இதன் காரணமாகவே அல்லாஹு ஜல்லசானுஹு இந்த பின்னவர்கள் தொடர்பாக மின்ஹும் என்ற சொல்லால் அவர்களை அழைத்திருக்கின்றான். இதன் மூலம் அற்புதங்களை காண்பதில் அவர்களும் சஹாபாக்களில் நிறத்தை பெற்றவர்களாக உள்ளனர் என்பதை அவர்கள் காட்டியுள்ளான். சிந்தித்து பாருங்கள், கடந்த 1300 வருட காலகட்டத்தில் நபித்துவ வழியிலுள்ள இத்தகைய ஒரு காலகட்டத்தை வேறு யாராவது பெற்றார்களா? நமது ஜமாத் உருவாகியுள்ள இந்த காலத்தில் பல காரணங்களால் இந்த ஜமாத்திற்கு சஹாபாக்களுடன் ஒப்புமை இருக்கின்றது. சஹாபாக்கள் பார்த்தது போன்று இவர்களும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டுள்ளனர். சஹாபாக்கள் பெற்றது போன்றே அவர்கள் இறை அடையாளங்கள் மற்றும் இறைவனிடமிருந்து வந்துள்ள புத்தம்புது உதவிகள் ஆகியவற்றின் மூலம் ஒளியையும் நிச்சய உறுதியையும் பெற்றுள்ளனர். அவர்கள் இறைவனின் வழியில் மக்கள் அவர்களை பரிகாசம் செய்வது, எள்ளி நகையாடுவது, சாபமிடுவது, பல்வேறு வழிமுறைகள் மூலம் உள்ளத்தை புண்படுத்துவது, தீய சொற்களை பேசுவது, கருணை இல்லாமல் நடந்து கொள்வது போன்ற துக்கங்களை சஹாபாக்களை தாங்கிக் கொண்டது போன்றே தாங்கிக் கொள்கின்றனர். அவர்கள் இறைவனது தெளிவான அடையாளங்கள், விண்ணிலிருந்து கிடைக்கின்ற உதவிகள், ஞானம் நிறைந்த போதனைகள் ஆகியவற்றின் மூலம் சஹாபாக்கள் வாழ்ந்தது போன்ற தூய வாழ்க்கையை பெற்றுள்ளனர். அவர்களின் பலரும் தொழுகையில் அழுகின்றனர். அவர்கள் சஜதா செய்யும் இடங்களை கண்ணீரால் ஈரமாக்குகின்றனர். சஹாபாக்கள் அழுதது போன்றே இவர்களும் அழுகின்றனர். இவர்களில் பலருக்கும் உண்மையான கனவுகள் வந்துள்ளன. மேலும் சஹாபாக்கள் போன்ற இறைவனின் இல்ஹாமை பெறுகின்ற நட்பேரும் இறைவனுக்கு கிடைத்திருக்கின்றது. இவர்களில் பலரும் தாங்கள் உழைத்து சம்பாதித்த பொருள்களை சஹாபாக்கள் செலவு செய்தது போன்ற இறைவனது திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அவற்றை இவ்வியக்கத்திற்காக செலவு செய்கின்றனர். இவர்களில் பலரும் சஹாபாக்களை போன்ற மரணத்தை நினைவு கூறுபவர்களாகவும் மென்மையான உள்ளம் கொண்டவர்களாகவும் உண்மையான இறையச்சத்தில் நிலைத்திருப்பவர்களாகவும் உள்ளனர். இவர்கள் இறைவனை சார்ந்துள்ள பிரிவினர் ஆவர். இவர்களை இறைவனை பாதுகாக்கின்றான். அவன் நாளுக்கு நாள் அவர்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்துகின்றான். அவன் இவர்களது நெஞ்சங்களை ஈமானின் நுட்பமான ஞானங்களால் நிரப்புகின்றான். மேலும் சஹாபாக்களை ஈர்த்தது போன்றே விண்ணின் அடையாளங்கள் மூலம் அவர்களை தன் பக்கம் ஈர்க்கின்றான். சுருக்கமாக வாஹரீன மின்ஹும் என்ற சொற்களிலிருந்து தெரிய வருவது, அந்த எல்லா அடையாளங்களும் இந்த ஜமாத்திலும் தென்படுகின்றது. இறைவனுடைய கூற்று ஒரு நாள் நிறைவேற வேண்டியது அவசியமானதாகும். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், வாஹரீன மின்ஹும் என்ற வசனத்தில் எவ்வாறு வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஜமாத் சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிமின் ஜமாத்திற்கு ஒப்பானதாக இருக்கின்றதோ, அவ்வாறே எந்த நபர் இந்த ஜமாத்தின் இமாமாக இருக்கின்றாரோ அவரும் நிழலான முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பானவராக இருக்கின்றார் என்பது இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மஹ்தியின் பண்புகள் தொடர்பாக அவர் தனக்கு ஒப்பானவராக இருப்பார் என்றும் கூறியுள்ளார்கள். 2 ஒப்புமைகள் அவரிடம் இருக்கும். ஒன்று, அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பானவராக இருப்பார், அதற்காக அவர் மஸீ என்று அழைக்கப்படுவார். இரண்டாவதாக, அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பானவராக இருப்பதால் மஹ்தி என்று அழைக்கப்படுவார். நம்பிக்கை கொண்ட மக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் தங்களுக்கு நேசம் இருக்கின்றது என்று வாதம் செய்யும் போது வரலாற்றின் மூலம் இந்த முன்னறிவிப்புகள் எத்தகைய நிலைமையில் நிறைவேறியுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழ்ந்ததை வரலாறு பாதுகாத்து வைத்துள்ளது. இந்த கிரகணம் நிகழ்ந்ததை கிழக்கிலும் பார்க்க முடிந்தது, மேற்கிலும் பார்க்க முடிந்தது. மேலும் மஹ்தி என்று வாதம் செய்தவரும் அப்போது இருக்கின்றார். இதனை மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அல்லது மற்ற அடையாளங்களை பாருங்கள். இந்த மக்கள் அமர்கின்ற புது புது சவாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்பை உறுதிப்படுத்தக்கூடியவையாக இல்லையா? அவை வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் மற்றும் மஹ்தியின் வருகை அறிவிக்கவில்லையா? ஏகத்துவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தஜ்ஜாலிய சக்திகள் தீட்டியுள்ள திட்டங்கள்
முஸ்லிம்களுடன் சண்டை போட வைக்கும் சூழ்ச்சிகள் இந்த விஷயங்களின் பக்கம் கவனமூட்டுவதற்கு போதுமானவையாக இல்லையா? திருக்குரானும் இருக்கின்றது, சுன்னத்தும் இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அழகிய முன்மாதிரிகள் நமக்கு அவர்களது வாழ்க்கை பற்றிய நூல்களிலும் நபிமொழிகளிலும் கிடைக்கின்றன. தம்மை தாமே மார்க்கத்தை பரப்புபவர்கள் என்று கூறிக்கொள்ளும் ஆலிம்கள் கூட ஒவ்வொரு சமுதாயத்திலும் பிரிவிலும் சிதறி கிடப்பதை பார்க்கின்றோம். ஆனால் முயற்சிகளை செய்த பிறகும் கூட இந்த உம்மத்து ஒற்றுமையின்றி பிரிந்து போனதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் இவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ள விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இறைவனின் தூது செய்தியை இவர்கள் புரிந்து கொள்ள விரும்பவில்லை. எந்த நபரை பற்றி அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வதில் அவர் மிக உயர்ந்த தரத்தை அடைந்திருப்பதை பார்த்து வாக்களிக்கப்பட்ட மசீகாகவும் மஹ்தியாகவும் ஆவதற்கான கண்ணியத்தை வழங்கினானோ அத்தகைய நபர் கூறும் விஷயங்கள் இவர்கள் கேட்க விரும்புவதே இல்லை. எதுவரை அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இந்த இறை தூதர் கூறும் விஷயங்களை கேட்க மாட்டீர்களோ, அவருடன் பரிகாசமாக நடந்து கொள்வீர்களோ, அதுவரை இந்த குழப்பங்களும் சண்டைகளும் பொதுமக்கள் மீது அரசாங்கம் அநீதி இழைப்பதும், பொதுமக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக செய்கின்ற கிளர்ச்சி நடவடிக்கைகள், ஜிஹாத் என்ற பெயரில் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்வது ஆகியவை ஒருபோதும் முடிவுக்கு வராது. உம்மத்தி நிம்மதி இழந்து விட்டது. ஆனால் தங்களது பெயர் தாங்கி ஆலயங்கள் கூறுகின்ற ஃபத்வாக்களுக்கு பயந்து தங்களது அமைதியின்மையை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை. அல்லது எவ்வாறு வெளிப்படுத்தி காட்டுவதற்கு உரிமை இருக்கின்றதோ அவ்வாறு வெளிப்படுத்த முடியவில்லை. அல்லது பௌதீகம் சில மக்களை எந்த அளவு வெற்றி கொண்டு விட்டது என்றால் அவர்களுக்கு மார்க்கத்தின் பக்கம் கவனமே இல்லை. ஆனால் ஒரு பெரும் எண்ணிக்கையில் இத்தகைய மக்கள் உள்ளனர். அவர்கள் அல்லாஹ்வின் முன்னிலையில் மன்றாடியவாறு துவா செய்கின்றனர். மார்க்கத்தில் நிலைமை பார்த்து தமது எஜமானுக்கு முன்னால் குனிந்தவாறு ஒரு சீர்திருத்தவாதி அல்லது மகுதி வர வேண்டும் என்று துவா செய்கின்றனர். இன்றிலிருந்து 150 வருடங்களுக்கு முன்னரும் இத்தகைய மக்கள் இருந்தனர். இவர்களது உள்ளம் இஸ்லாத்திற்கு இழப்பு ஏற்படுவதை பார்த்து, இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுவதை பார்த்து நிம்மதி இழந்து விட்டது. இன்றும் கூட இத்தகைய மக்கள் உள்ளனர். அவர்களது உண்மை இஸ்லாத்தின் இந்த நிலை, முஸ்லிம்களின் இந்த நிலை, அவர்களது உள்ளம் இஸ்லாத்தின் இந்த நிலை, முஸ்லிம்களின் இந்த நிலை ஆகியவற்றை பார்த்து நிம்மதி இழந்து விட்டது. அவர்கள் இதற்காக வெட்கப்படுகின்றனர். அவர்கள் இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுப்பவர்களின் தாக்குதல்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் ஆகிவிடும் போது அவர்கள் ஆலிம்களிடம் செல்கின்றனர். இவர்கள் எத்தகைய பெயர் தாங்கி ஆலிம்களிடம் செல்கின்றனர் என்றால் அவர்களுக்கு தங்களது நாற்காலியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கவலை மட்டுமே இருக்கின்றது. அந்த ஆலிம்கள் இவரிடம் அமைதியாக இருங்கள், இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களை சீண்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்று கூறுகின்றனர். இதனை அறிவுபூர்வமான விஷயமாக கருதியவாறு இந்த ஆலிம்கள் இதனை அவர்களிடம் கூறுகின்றனர். உங்களது மார்க்கத்தை விடவும் வேண்டாம், மற்றவர்களது மார்க்கத்தை சீண்டவும் வேண்டாம் என்று பதில் கூறுகின்றனர். தங்களிடம் ஆதாரங்கள் இல்லை என்றால் பிறகு இவர்களது மார்க்கமும் நிலைத்திருக்க முடியாது. எவருக்காவது தனது மார்க்கத்தில் உள்ள சிறப்புகளை எடுத்து கூறி மற்றவர்களது மார்க்க நூல்கள், ஏடுகள் ஆகியவற்றிலிருந்து இறுதியான முழுமையான நிறைவான மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை நிரூபித்து இஸ்லாம் தொடர்பாக அவர்களுக்கு கூறாமல் இருந்தால் தப்லீகிற்குரிய உரிமை எவ்வாறு செலுத்த முடியும்? உங்களிடம் இருப்பதை விட்டுவிடாதீர்கள், மற்றவர்களை சீண்டாதீர்கள் என்று கூறுவது வீணான விஷயமாகும். ஆதாரங்களுடன் பேச வேண்டும். ஏனென்றால் இவ்வாறு தப்லீக் செய்வது ஒரு மூமினின் முக்கியமான கடமையாகும். இவ்வாறு குறைந்த அறிவுடன் பேசக்கூடிய ஆலிம்களுக்கு எப்போதும் தங்களது சுய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதே நோக்கமாக இருக்கின்றது. இஸ்லாத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற எந்த லட்சியம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அதிகபட்சமாக இஸ்லாத்திற்கு தொண்டு செய்வது என்று கருதுவது இஸ்லாத்தை விட்டுவிட்டு சென்ற முர்த்ததுகளை கொலை செய்ய வேண்டும் என்ற தண்டனையை அமல்படுத்த வேண்டும் என்ற கருத்தை கூறுவதாகும். அதற்கும் இஸ்லாத்தின் போதனைகளுக்கும் சிறிதளவு கூட தொடர்பு இல்லை. அல்லது இறை தூதரை இழிவுபடுத்துவது எது என்பதற்கு இவர்களாகவே சுய விளக்கம் கொடுத்தவாறு உலகில் அமைதியை சீர்குலைக்க இவர்கள் முயற்சி செய்கின்றனர். அதுவும் கூட இவர்களது நாட்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்கே இவர்கள் இத்தகைய செயல்களை செய்கின்றனர். மேலும் இவர்களது பொய்யான பெருமை நிலைத்திருக்க வேண்டும், மக்கள் இவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்பதற்காக இவற்றை செய்கின்றனர். கத்தமன் நுபுவத் என்ற முழக்கத்தின் பெயரால் தங்களது நாட்காலிகளுக்கு வலுவூட்ட வேண்டும் என்று நினைக்கின்றனர். கத்தமன் நுபுவத் தொடர்பான சிறந்த சரியான அறிவு வாகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்ற வசனத்திற்கேற்ப வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தியிடம்தான் இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் எதுவரை நல்லியல்பு கொண்ட மக்கள் அல்லாஹ்வின் முன்னிலையில் நிம்மதி இழந்திருப்பார்களோ அதுவரை அல்லாஹ்வின் அருள்களும் இறங்கிக் கொண்டே இருக்கும். எப்போது நல்லியல்பு கொண்ட மக்கள் நிம்மதி இழந்தவாறு இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக துவாக்களை செய்வார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகில் வாழ்ந்த காலத்திலும் இறைவனிடமிருந்து வழிகாட்டல் கிடைத்தன. அல்லாஹ்வின் ஒரு பைல்வான் போன்று
இஸ்லாத்தின் மீது தாக்குதல் தொடுத்தவர்களின் வாய் அடைக்கும் பதில்களை அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு கிலாஃபத் அமைப்பு நிலைபெற்ற போது அப்போதும் கூட நல்லியல்பு கொண்ட மக்களுக்கு அல்லாஹு தாலா வழிகாட்டினான். மேலும் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவரது உண்மையை அவரது உள்ளத்தில் அவன் பதியும்படி செய்தான். அல்லாஹ் தனது வழிகாட்டலை வழங்குவதற்கு பல வழிகள் உள்ளன. அவை மக்களின் நெஞ்சங்களை நிறைக்கின்றன. இதன் மூலம் அவர்களுக்கு மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவரது உண்மையின் மீது உறுதி ஏற்படுகின்றது. இதனால் அவர்களிடம் பையத் செய்கின்றனர். ஆனால் இப்போது அந்த வழிகாட்டல்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு வழியை பற்றி மட்டும் இன்று கூறுவேன். அதன் மூலமாக அல்லாஹ் மக்களுக்கு வழிகாட்டியுள்ளான், இதுவரை வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றான். அது கனவுகள் மூலமாக கிடைத்துள்ள வழிகாட்டல்களாகும். இவை எந்த அளவு பிரகாசமாகவும் தெளிவாகவும் உள்ளன என்றால் இதில் மனித எண்ணத்திற்கு எந்த பங்கும் இருக்க முடியாது. அல்லாஹு தாலா எந்த அளவு தெளிவாக வழிகாட்டியுள்ளான் என்றால் தான் கண்ட கனவுகள் உண்மையானவை என்ற உறுதி கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. இப்போது இதற்கான சில முன்மாதிரிகளை எடுத்து கூறுவேன். முதலில் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்தில் நிகழ்ந்த இத்தகு முன்மாதிரிகளை எடுத்துள்ளேன். டாக்டர் முகமது அப்துல்லா சாஹிப் அறிவிக்கின்றார்கள், எனக்கு ஏறக்குறைய 18 அல்லது 19 வயதான போது 1903 டிசம்பர் மாதத்தில் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் சந்தித்தேன். அதற்கு முன் நான் ஹுதூர் அவர்களை ஒருபோதும் பார்த்ததில்லை. ஹுதூர் அவர்கள் கனவில் என்னை பார்த்து நீங்கள் யாருடைய சீடர் என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஜனாப் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீடராவேன் என்றேன். அதற்கு பிறகு தற்செயலாக ஆயினே கமாலத் இஸ்லாம் மற்றும் திரியாக்குல் குலூப் ஆகிய நூல்களை படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவற்றை படித்த பிறகு எனது இயல்பு அஹமதியா இயக்கத்தின் பக்கம் திரும்பியது. 1906 நான் இஸ்திகாரா செய்தேன். லாயல்பூர் மாவட்டத்தில் உள்ள குஜராவில் நான் வேலை பார்த்து வந்தேன். சுபு தொழுகைக்கு பிறகு எனக்கு கஷ்பு காட்சியின் மூலமாக நான் விழித்திருக்கும் நிலையிலே எனக்கு ஏணிப்படிகள் தென்பட்டன. ஒவ்வொரு படியிலும் போர்டு தொங்கிக் கொண்டிருந்தது. இறுதியில் உள்ள படியில் அதன் பின்புறம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. அதில் வெள்ளை எழுத்துக்கள் உள்ள ஒரு போர்டு இருந்தது. அதில் தடித்த எழுத்துக்களில் மிர்தா குலாம் அகமது காதியானி வாக்களிக்கப்பட்ட மசீஹும் மஹதியும் ஆவார் என்று எழுதப்பட்டிருந்தது. இவர்கள் கூறுகின்றார்கள், 1907 செப்டம்பர் மாதம் சியால்கோட் மாவட்டத்தில் உள்ள ரஹியாவில் எனது மாமனாரை சந்திப்பதற்காக சென்றேன். அங்கு அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். எனது சந்திப்பு ரஹியாவில் இன்சார்ஜ் ஹாஸ்பிட்டலாக இருந்த டாக்டர் சையத் அப்து சத்தார் சாஹிபுடன் ஏற்பட்டது. அவருடன் நான் காதியான் சென்றேன். அங்கு லொஹர் தொழுகையில் வைத்த ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். 1903 கனவில் அவர்களது அங்க அடையாளங்களை எவ்வாறு கண்டேனோ அவ்வாறே அவர்களது தோற்றம் இருந்தது. நாரே தக்பீர். கனவில் எந்த ஆடையில் அவர்களை பார்த்தேனோ அதே ஆடையில் இப்போது நான் அவர்களை பார்த்தேன். பிறகு ஹஜரத் ரஹமத்துல்லா சாஹிப் அஹமதி பென்ஷனர் கூறுகின்றார்கள், ஹஜரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில மாதங்கள் லூதியானாவில் தங்கினார்கள். எனக்கு அப்போது ஏறக்குறைய 17 அல்லது 18 வயது இருக்கும். அது மாணவனாக நான் இருந்த காலமாகும். நான் பல சமயங்களில் ஹுதூர் அவர்களது சமூகத்தில் ஆஜராவேன். ஹுதூர் அவர்களது முகத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஒளி எனக்கு தெரிந்தது. அதன் காரணமாக எனது உள்ளம் இது ஒரு பொய்யரின் முகமாக இருக்க முடியாது என்பதை உணராமல் இருக்க முடியவில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ள மௌலவிகள் என்னை சந்தேகத்தில் ஆழ்த்தினர். இந்த தருணத்தில் மௌலவி முகமது ஹுசைன் பட்டாலவியுடன் லூதியானாவில் வைத்து ஹுதூர் அவர்களது விவாதம் நடைபெற்றது. அதில் நான் கலந்து கொண்டேன். இதற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவதற்காக இசாலே அவ்ஹாம் என்ற நூலின் 2 பாகங்களையும் அனுப்பி வைத்தான். அந்த நூல் முழுக்க முழுக்க ஒளி மற்றும் நேர்வழியில் நிறைந்திருந்தது. இறைவனுக்கும் தெரியும், நான் பெரும்பாலான நேரங்களில் முழு இரவும் தூங்காமல் இருந்தேன். நூல் மீது தலை வைத்து சிறிது சிற்றுறக்கம் வந்திருக்கலாம். அதை தவிர நான் நூலை படித்துக் கொண்டிருந்தேன், அழுது கொண்டிருந்தேன். இறைவா, இது என்ன விவகாரம்? மௌலவிகள் திருக்குரானை ஏன் கைவிட்டு விட்டனர் என்று கேட்டேன். எனது உள்ளத்தில் பேரன்பின் ஜுவாலை அதிகரித்துக் கொண்டிருந்தது என்பதை இறைவன் அறிவான். மௌலவி ரஷீத் அகமது கங்கோயி அவர்களுக்கு மிர்தா சாஹிப் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்தை 30 வசனங்கள் மூலம் நிரூபித்துள்ளார்கள். நீங்கள் தயவு செய்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்கின்ற குர்ஆன் வசனங்களையும் நைமொழிகளையும் எழுதி அனுப்புங்கள் என்று அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். அத்துடன் ஹஜரத் மிர்தா சாஹிப் எழுதியிருந்த 30 திருக்குர்ஆன் வசனங்களில் உள்ள கருத்தை மறுத்து நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்கள், நான் அதனை வெளியிடுவேன் என்று எழுதினேன். அதற்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்வும் மரணம் ஆகியவற்றை பற்றி மிர்தா சாஹிபின் முரீதிகளிடம் விவாதம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் பெரும்பாலான வசனங்களில் அவர்களது மரணம் தொடர்பாகத்தான் கூறப்பட்டுள்ளது. இது கருத்து வேறுபாடு உள்ள விஷயமாகும். மிர்தா சாஹிப் எவ்வாறு வாக்களிக்கப்பட்ட மசீகாக இருக்கின்றார் என்பதை பற்றி விவாதம் செய்யுங்கள் என்று அவரிடமிருந்து பதில் வந்தது. அதற்கு நான் பதில் எழுதியவாறு, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் ஹஜரத் மிர்தா சாஹிப் உண்மையாளர் ஆவார் என்று எழுதியிருந்தேன்.
அதற்கு உங்கள் மீது மிர்சா சாஹிபின் தாக்கம் ஏற்பட்டு விட்டது, நான் துவா செய்வேன் என்று பதில் வந்தது. அதற்கு நான், நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று எழுதினேன். இறுதியில் நான் இறைவன் முன்னால் குனிந்தேன். உள்ளம் தண்ணீராக ஓடியது. இறைவனது அரியணையின் கால்களை நான் அசைத்து விட்டது போன்று எனக்கு தோன்றியது. இறைவா, உனது திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும். நான் உனக்காக ஒவ்வொரு கண்ணியத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றேன். மேலும் ஒவ்வொரு இழிவையும் நான் ஏற்றுக்கொள்வேன். நீ என் மீது கருணை காட்டுவாயாக என்று துவா செய்தேன். எனது உயிர் எவனது கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், சிறிது காலம் கழிந்ததும் ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு 1893ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி எனக்கு ஜனாப் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் கனவில் சந்திப்பு ஏற்பட்டது. நான் கண்ட இந்த கனவின் விவரம் இதுவாகும். நான் பேரி என்ற இடத்தில் வைத்து அசர் தொழுகைக்காக ஒலி செய்து கொண்டிருந்தேன். ஒரு நபர் வந்து, ரசூலே அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துள்ளார்கள், அவர்கள் இந்த நாட்டில் தான் இருப்பார்கள் என்று கூறினார். அவர்கள் எங்கு இருப்பார்கள் என்று கேட்டதற்கு அவர், இந்த கூடாரங்கள் அவர்களுடையதான் என்று கூறினார். நான் விரைவாக தொழுதுவிட்டு அங்கு சென்றேன். ஹுதூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நான் கூறிய பிறகு அவருடன் கைகுலுக்கும் நட்பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் மரியாதை நிமித்தமாக அங்கே உட்கார்ந்து விட்டேன். ஹுதூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியில் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். அதனை எனக்குள்ள சக்திக்கேற்ப நான் புரிந்து கொண்டேன். பிறகு அவர்கள் உருதுவில் பேசினார்கள். நான் உண்மையாளன், என்னை பொய்ப்படுத்த வேண்டாம் போன்ற கருத்துக்களை கூறினார்கள். அதற்கு நான், ஆமன்னா சத்தகனா யா ரசூலுல்லா என்று கூறினேன். அந்த முழு கிராமம் முஸ்லிம்களின் கிராமமாக இருந்தும் யாருமே அவர்களுக்கு அருகில் கூட வரவில்லை. இறைவா, இது என்ன விஷயம் என்று நான் வியப்படைந்தேன். இன்று முஸ்லிம்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டிய நாளாகும். இது ஹுதூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆரம்ப காலகட்டமாகும். ஹுதூர் அவர்கள் இந்த நாட்டிலே இருப்பார்கள் என்ற தகவல் எனக்கு கிடைத்திருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கான கட்டளையை பிறப்பித்திருந்தார்கள் என்று எனக்கு தெரிந்தது. நான் அழுதவாறு, ஹுதூர், தாங்கள் போகின்றீர்களா? உங்களை நான் எப்படி சந்திக்க முடியும் என்று கேட்டேன். எனது தோள்களில் தமது அருளுக்குரிய கைகளை வைத்தவாறு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட வேண்டாம், நாமே உங்களை சந்திப்போம் என்று கூறினார்கள். அப்போது மிர்சா சாஹிப் தான் ரசூலே அரபியாவார்கள் என்று எனக்கு புரிந்தது. இது எனக்கு புரிய வைக்கப்பட்டது. நான் பையத்திற்காக கடிதத்தை எழுதினேன். ஆனால் 1898ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காதியானுக்கு சென்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு பையத் செய்கின்ற நல்வாய்ப்பை பெற்றேன். இறைவனது அருள் எனக்கு எத்தகு உறுதியாக நிலைநிற்கும் தன்மையை வழங்கியதென்றால் எத்தகைய துன்பங்களும் என்னை வீழ்ச்சி அடைய செய்யவில்லை. ஆனால் இவை எல்லாமே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நட்பின் மூலமே கிடைத்தது. அத்தகு சந்தர்ப்பம் மீண்டும் மீண்டும் எனக்கு கிடைத்தது. எனது இந்த கைகளுக்கு ஹுசூர் அவர்களது கைகளை பிடித்த பெருமை இருக்கின்றது. பையத் செய்து விட்டதாக நான் அறிவிப்பு செய்ததும் பல்வேறு துன்பங்கள் எனக்கு வந்தன. ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றிலிருந்தும் என்னை பாதுகாத்தான். பிறகு ஹஜ்ரத் ஷேக் அஸ்கர் அலி சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்லீக் தொடர்பாக மக்களுக்கு இதன் பக்கம் கவனமூட்டுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். அதாவது இஷா தொழுகைக்கு முன்னால் தூங்குவதற்கு முன்னால் ஒலி செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுது அதில், எனது எஜமானே, இந்த இயக்கம் உண்மையானதென்றால் எனக்கு உண்மையை வெளிப்படுத்துவாயாக என்று துவா செய்ய வேண்டும். நான் 1900ஆம் ஆண்டில் எனது வேலை நிமித்தமாக கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கு சென்ற சமயத்தில் நேக் முகமது என்ற பெயருடைய எனது பழைய நண்பரை எனது வேலைக்கு துணையாக இருப்பதற்காக என்னுடன் அழைத்து சென்றேன். நான் அவருக்கு தப்லீக் செய்தவாறு அவரிடம் இந்த மருந்தை கூறினேன். அவர் அதற்கேற்ப செயல்பட்டதன் விளைவாக அல்லாஹ் அவருக்கு கனவில் இந்த காட்சியை காட்டினான். சராயே ஆலம்கீரில் உள்ள தமது வீட்டில் அவர் இருக்கின்றார். அவரது தந்தையாரான மர்ஹூம் அவர்களும் அவருடன் இருக்கின்றார்கள். எந்த அறையில் அவர்கள் தங்கியிருந்தார்களோ அது மிகவும் அதிகமாக ஒளிமயமானதாக ஆகிவிட்டது. அவர் கூறுகின்றார், வானத்திலிருந்து ஒரு அலை அடித்துக் கொண்டிருப்பது எனக்கு தென்பட்டது. அது உடனடியாக எனது அறையை ஒளியால் நிரப்பிவிட்டது. பிறகு உடனடியாக மிகவும் ஒரு அழகிய தோற்றத்தை உடைய ஒரு தூய வடிவத்தை உடைய பெரியவர் தோன்றினார்கள். சகோதரர் நேக் முகமது சாஹிப் அவர்களது தந்தையார் தனது மகனை நோக்கி, இவர் இமாம் மஹ்தி ஆவார் என்று கூறினார்கள். பிறகு தந்தையாரும் மகனும் ஹுசூர் அவர்களை சந்திக்கின்றார்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த காட்சியை பார்த்த பிறகு அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தார்கள். அடுத்த நாள் உதயமானதும் அவர்கள் தனது இந்த நிலைமையை என்னிடம் கூறினார். அதற்கு பிறகு பையத் செய்வதற்கான கடிதத்தை எழுதும்படி அவர் என்னிடம் கூறினார். நான் பையத்திற்கான கடிதத்தை எழுதினேன். முகமது கவுஸ் சாஹிப் அவர்களது மகனான ஹஜ்ரத் குலாம் முஸ்தபா சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு பலமுறை பல வழிகளில் கனவில் ஹஜ்ரத் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பு ஏற்பட்டுள்ளது. ஒருமுறை கனவில் நான் மதீனாவிற்கு சென்றிருந்தேன். ஒலி செய்துவிட்டு 2 ரக்காத் நஃபில் தொழுதேன்.
பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கல்லறைக்கு அருகில் சென்றேன். அங்கு கடல் அலைகள் மோதுவது போன்று ஒளிப்பிளம்புகள் அலைமோதி கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் அந்த அலைகளில் நுழைந்து அவற்றுடன் ஒன்றர கலந்து விட்டேன். மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு நான் நஃபில் தொழுது கொண்டிருந்த போது இதே காட்சியை நான் விழித்திருக்கும் நிலையிலும் பார்த்தேன். நான் 1906ஆம் ஆண்டு விடுப்பில் வந்த சமயத்தில் எனது 2 சகோதரர்களான குலாம் ஹாமிம் சாஹிபும் மற்றும் காரி குலாம் யாசின் சாஹிபும் பையத் செய்திருந்தனர். சில நாட்கள் வரை நான் அவருடன் சேர்ந்து தொழாமல் இருந்து வந்தேன். அஞ்சாமி ஆத்தம் என்ற நூல் எனக்கு படிப்பதற்காக வழங்கப்பட்டது. ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முபாஹிலாவிற்காக சவால் விட்டு அழைத்திருப்பதை படித்ததும் ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்து நின்றேன். நான் காரி குலாம் யாசின் சாஹிப் அவரிடம், வாருங்கள் நாம் அந்த பெரியவரை சென்று பார்ப்போம் என்று கூறினேன். 3 சகோதரர்களும் காதியான் சென்றோம். அப்போது மிகவும் சிறிய பள்ளிவாசலாக இருந்த மஸ்ஜித் முபாரக்கில் மக்கள் அமர்ந்திருந்தனர். நாங்களும் அங்கே உட்கார்ந்திருந்தோம். ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததும் மக்கள் எழுந்து நின்றார்கள். இதன் காரணமாக அவர்களது முகம் எனக்கு தெரியாமல் இருந்தது. பிறகு ஹுசூர் அவர்கள் உள்ளே இருந்த ஒரு அறையில் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்ததும் அந்த சமயத்தில் அந்த அறையின் காட்சி கனவில் மதீனா சென்ற போது நான் கண்ட அதே காட்சியை ஒத்திருந்தது. அப்போது எனது உள்ளம் உறுதியால் நிரம்பியது. நான் முன்னால் சென்று ஹுசூர் அவர்களது கைகளில் எனது கைகளை தந்தவாறு பையத் செய்தேன். ये चंद वाक़यात जो मैंने बयान किए हैं, ये उन खुशकिस्मत ये चंद वाक़यात जो मैंने बयान किए हैं, ये उन खुशकिस्मत लोगों के हैं. நான் கூறிய இந்த சில சம்பவங்கள் ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்நாளில் சரியான முடிவை எடுப்பதற்காகவும் இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டவும் வேண்டியவாறு இறைவனிடம் துஆ செய்த நட்பாக்கியம் பெற்ற மக்களுடன் தொடர்புடையதாகும். அல்லாஹு தாலா கனவுகள் மூலமாக ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினான். அத்தகைய லட்சக்கணக்கான மக்கள் இருந்தனர். அவர்களுக்கு இறைவன் பல்வேறு வழிகளில் தனது வழிகாட்டலை வழங்கி ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக அடையாளங்களை காட்டி அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான தௌஃபீக்கை அவர்களுக்கு வழங்கினான். நான் ஏற்கனவே கூறியது போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆதரவாக காட்டுகின்ற அடையாளங்கள் இன்று வரை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இன்று வரை இறைவன் வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். அதன் மூலம் ஆப்பிரிக்காவில் உள்ள தொலைவில் உள்ள நாடுகளில் அமர்ந்திருப்பவர்களும் உண்மையை புரிந்து கொள்கின்றனர். அரபு நாடு, அமெரிக்கா தீவுகள் மற்றும் பிற நாடுகளில் உள்ளவர்களும் கூட உண்மையை புரிந்து கொள்கின்றனர். ஆனால் எவரது இயல்பில் நட்பாக்கியம் இருக்குமோ அவர்களுக்கே உண்மை வெளிப்படுகின்றது. இந்த காலத்தில் இவ்வாறு நடக்கின்ற சில சம்பவங்களை இப்போது நான் எடுத்துக் கூறுகின்றேன். ஜெர்மனியில் தப்லீக் செயலர் இவ்வாறு எழுதுகின்றார்: மெசிடோனியாவிலிருந்து துருக்கி மொழி பேசுகின்ற பல முஸ்லிம் குடும்பங்களும் இங்கு ஜெர்மனியில் வந்து வசித்து வருகின்றனர். இவர்கள் முஸ்லிம்களாக உள்ளனர், சூஃபியத்தை ஏற்று கொண்டவர்களாக இருக்கின்றனர். ஒரு நாள் மெசிடோனியாவை சேர்ந்த நண்பர் தௌஃபிக் சாஹிப் அவர்கள் ஜெர்மனியில் உள்ள ஃபோர்ஸ்ஹேம் என்ற நகரத்தில் உள்ள கடைவீதியை கடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கு நமது ஜமா சகோதரர்கள் லீஃப்லெட்ஸ்களை விநியோகம் செய்து கொண்டிருந்தனர். இவர் இந்த பிரசுரங்களை வாங்கி படித்தார். பிரசுரங்களை படித்த பிறகு அவர், நான் சிறுவயதிலிருந்தே உலகில் இமாம் மஹ்தி தோன்றுவார்கள், அவர்கள்தான் இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை மக்கள் முன்னால் எடுத்து வைப்பார்கள் என்று பிறர் கூறுவதை கேட்டுள்ளேன். இது தொடர்பாக ஆலிம்களிடம் எப்போது கேட்டாலும் அவர்கள் இப்போது அவர் வரமாட்டார், ஆனால் கண்டிப்பாக வருவார் என்றே கூறி வந்தனர். இந்த பிரசுரங்களை படித்த பிறகு இமாம் மஹ்தி உலகில் தோன்றிவிட்டார் என்ற செய்தி எனக்கு தெரிந்தது. அவர்கள் மேலும் பல நூல்களை எங்களிடமிருந்து பெற்று அவற்றை படித்தார்கள். முபலிகளுடன் அவருக்கு சந்திப்பு ஏற்பட்டது. எனது கொத்பா பேர்களை கேட்கும்படி அவரிடம் கூறப்பட்டது, துவா செய்யும்படி அவரிடம் கூறப்பட்டது. அவர் துவாவும் செய்தார். அவர் கூறுகின்றார், ஒரு நாள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் நான் சந்தித்தேன். அவர்களது முகம் மிகவும் ஒளிமயமானதாக இருந்தது. அவர்கள் வெண்ணிற ஆடை அணிந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பார்த்து, நான் இமாம் மஹ்தியாவேன், என்னிடம் பையத் செய்யுங்கள் என்று கூறினார்கள். பிறகு மக்களுக்கு இது பற்றி தப்லீக் செய்யுங்கள் என்றும் கூறினார்கள். இந்த கனவின் அடிப்படையில் அவர் பையத் செய்தார். அல்லாஹ்வின் அருளால் தனது சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு இவர் தப்லீக் செய்து மேலும் 6 பையத்துகளை வாங்கியுள்ளார். இவ்வாறே கமாலுதீன் சாஹிப் அவர்கள் ஈரானில் இருக்கின்றார்கள். இவர்கள் பையத் ஃபார்முடன் தான் பையத் செய்த சம்பவத்தை எழுதியுள்ளார்கள்.
அவர்கள் ஹிவாருல் முபாஷிர் என்ற அரபு நிகழ்ச்சியை தொடர்ந்து மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றார்கள். இதுவே உண்மையான இஸ்லாம் என்று இவர் கூறுகின்றார். அவர் எழுதுகின்றார், நான் கனவில் பார்த்தேன், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிடத்தில் படுத்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது தலைக்கு அருகில் நிற்கின்றார்கள். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது கால்கள் இருக்கும் பக்கத்தில் நிற்கின்றேன். நான் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், ஹுசூர், உம்மத் வழிகேட்டில் வீழ்ந்து விட்டது, நீங்கள் எழாமல் ஏன் இருக்கின்றீர்கள் என்று கேட்டேன். அதை கேட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்டியவாறு, அவர்களது தோள்களை தட்டி கொடுத்தவாறு, இவர் அல்லாஹ்வின் சிங்கமாவார் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மரியாதையுடன் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். இதற்கு பிறகு எனக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மை பற்றி முழுமையாக உறுதி ஏற்பட்டு விட்டது. நான் ஒரு மதுக்கடையில் வேலை செய்து வந்தேன். ஆனால் பையத் செய்ய முடிவெடுத்த பிறகு எனது இந்த வேலையை விட்டுவிட்டேன். ஏனென்றால் எந்த ஒரு அகமதிக்கும் அதனை அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக கருத முடியாது. பிறகு அகமது பக்கீரா சாஹிப் பேரமையிலிருந்து எழுதுகின்றார்கள், நான் சிறு வயதில் பள்ளிவாசல் இமாமாக இருந்த ஒருவரிடம் திருக்குரானை மனனம் செய்து வந்தேன். ஆனால் இமாம் சாஹிபிடம் நான் பொய்யையும் நயவஞ்சகத்தையும் பார்த்தபோது அவரிடம் செல்வதை விட்டுவிட்டேன். பள்ளிவாசலுக்கு சென்று தொழுவதையே விட்டுவிட்டேன். பிறகு பாசில் சாஹிப் என்ற ஒரு நண்பர் கூறியதற்கு நாங்க மீண்டும் தொழ ஆரம்பித்த போது அல்லாஹ் கனவு மற்றும் கஷ்பு காட்சிகளை காணுகின்ற கதவுகளை திறந்து தந்தான். ஒரு நாள் கனவில் நான் மெஹல்லாவில் உள்ள பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு பகரமாக வீட்டிலே தொழும்படி எனக்கு கூறப்பட்டது. பிறகு நண்பர்கள் ஒன்று கூடி வீட்டில் தொழ ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு தொழுகைகளில் இன்பம் கிடைக்க ஆரம்பித்தது. பிறகு அஹமதியா ஜமாத்தை பற்றி அறிமுகம் எனக்கு கிடைத்தது. நான் இது தொடர்பாக இஸ்திகாரா செய்தேன். பிறகு கனவில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு தனது மவாஹிபுர் ரஹ்மான் என்ற நூலை தந்தார்கள். அதை படித்த பிறகு எனது நெஞ்சம் திறந்தது. பிறகு ஒரு கனவு காட்சியில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜமாத்துடன் வருவதை நான் பார்த்தேன். அப்போது ஒரு வஹாபி மௌலவி அவர்கள் மீது ஆட்சேபங்களை செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் அவரை பார்த்துவிட்டு சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். பிறகு இந்த மௌலவி இங்கிருந்து அகற்றப்படுவார் என்று குரல் வந்தது. அதற்கு பிறகு அந்த மௌலவி அந்த இடத்தை விட்டும் மறைந்து சென்று விட்டார். அதற்கு பிறகு எனது எல்லா சந்தேகங்களும் நீங்கிவிட்டன. பிறகு பைய செய்வதற்கான தௌஃபீக் எனக்கு கிடைத்தது. माली के अमीर साहब लिखते हैं, माली में भी आज जलसा हो रहा है और बाद और अफ्रीकन मुल्कों में भी, जैसा कि मैंने कहा था। மாலியிலும் இன்றைய நாட்களில் மாநாடு நடக்கின்றது. மேலும் சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் மாநாடு நடக்கின்றது. மாலியின் அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், பமாக்கு என்ற நகரத்தில் ஒரு டெய்லர் மாஸ்டர் இருக்கின்றார். அவர் தமது பணியின் காரணமாக எல்லோருக்கும் தெரிந்த மனிதராக இருந்தார். அவர் நமது மிஷன் ஹவுஸிற்கு வந்து பைய செய்தார். அது பற்றிய விவரத்தை நான் அவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு முன்னால் நான் கனவில் பார்த்தேன். அதில் இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய மினாராவில் நான் நிற்பதை பார்க்கின்றேன். அப்போது நான் இந்துக்கள் உள்ள நாட்டில் நான் மினாராவில் ஏறுவது என்பதன் விளக்கம் என்ன என்று சிந்தித்தேன். இந்தியாவில் முஸ்லீம்களும் உள்ளனர் என்று எனக்கு தெரியாது. இவர் கூறுகின்றார், இதற்கு பிறகு நான் தொழ ஆரம்பித்து விட்டேன். எனக்கு பொதுவாக கனவுகளே வராது. எனவே இந்த கனவு என்னிடம் குறிப்பான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. பிறகு இன்னொரு கனவில் ஒரு பெரிய மனிதர் கருப்பு நிற கோட் அணிந்திருந்தார். அவர் என்னை அழைத்து வெள்ளை நிறமுள்ள 3 கற்களை எனக்கு தருகின்றார். இந்த கனவுகளை கண்ட பிறகு நான் மார்க்கத்துடன் மிகுந்த ஈடுபாட்டு காட்டக்கூடியவனாக ஆகிவிட்டேன். இதன் காரணமாக எனது நண்பர்கள் இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று மிகவும் கவலையடைய ஆரம்பித்தனர். இவர் கூறுகின்றார், ஒரு நாள் எனது ரேடியோவை டியூனிங் செய்தவாறு ரபுவா FM ஐ கேட்க ஆரம்பித்தேன். பிறகு இது அகமதிகளின் ரேடியோ என்று எனக்கு தெரிந்ததும் உடனடியாக அதை மாற்ற விரும்பினேன். ஏனென்றால் சிறு வயதில் ஐவரி கோஸ்டில் வைத்து அகமதிகள் வேறொரு நபியை உருவாக்கியுள்ளனர். இது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஜமாத் என்று கேள்விப்பட்டிருந்தேன். எனவே ஜமாத் தொடர்பாக எனது உள்ளத்தில் கடுமையான வெறுப்பு இருந்து வந்தது. அப்போது அவரிடம் வேலை பார்த்த நபர் ஒருவர், ஆசிரியரே, இது மிகவும் நல்ல ரேடியோவாகும், இது உண்மை இஸ்லாத்தின் போதனைகளை எடுத்துக் கூறுகிறது என்று கூறினார். இவர் கூறுகின்றார், நான் சிறிது நேரம் வரை ரேடியோவை கேட்ட பிறகு ஒரு மறைவான சக்தி வெளிப்படுவதை நான் உணர்ந்தேன். பிறகு இஸ்லாம் தொடர்பாக எனக்கு இருந்த சந்தேகங்கள் நீங்கின. எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் கிடைக்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு நான் ரபுவா FM ஐ மட்டுமே கேட்டு வந்தேன். ஆனால் எனக்கு எந்த அகமதியுடனும் தொடர்பு ஏற்படவில்லை. அதற்கு பிறகு ஏறக்குறைய 3
மாதங்கள் கடந்தன. ரமலானில் எல்லா நிகழ்ச்சியையும் கேட்டேன். உள்ளத்தால் நான் அகமதியாகியிருந்தேன். ஆனால் எனக்கு ஜமாத்துடன் தொடர்பு ஏற்படவில்லை. பிறகு இவர் ஒரு ஜும்மா நாளில் நமது மிஷன் ஹவுஸிற்கு வந்தார். அந்த சமயத்தில் MTA-வில் எனது ஜும்மா குத்பா வந்து கொண்டிருந்தது. இவர் கூறுகின்றார், இந்த நபரை நான் ஏற்கனவே பார்த்துள்ளேன். இவர் எனக்கு 3 வெண்ணிற கற்களை தந்திருந்தார் என்று கூறினார். நான் கண்ட நபர் இவரேதான் என்று அவர் கூறினார். அந்த ஜும்மாவில் நான் கருப்பு நிற கோட் அணிந்திருந்தேன். அல்லாஹ்வின் அருளால் அவர் தனது குடும்பத்துடன் பையத் செய்து விட்டார். இவரது பிள்ளைகள் இப்போது அங்கு குத்தாமுல் அஹமதியாவின் ஆக்டிவாக செயல்படும் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் இறைவனின் உதவியாகும். இதுதான் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது உண்மைக்கான அடையாளமாகும். புதிதாக வருகின்றவர்களுக்கு அல்லாஹ் அவர்களது மார்க்கம் தொடர்பான வழிகாட்டலை வழங்குவதோடு மட்டுமின்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அன்னாரது ஜமாத்தில் நிலைத்திருக்கின்ற கிலாஃபத்தானது நேர்வழியில் நிலைத்திருக்கும் கிலாஃபத்தாகும், உண்மையான கிலாஃபத்தாகும் என்பதை பற்றியும் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். டர்க்குமானிஸ்தான் உடன் தொடர்புள்ள ஒரு நண்பர் அக்மூரா தாரிஃப் அங்குள்ள ஜமாத் தலைவர் ஆவார். தான் பையத் செய்த சம்பவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். இது அந்த காலத்தில் நடந்த சம்பவமாகும். அப்போது நான் முழுமையான முறையில் இஸ்லாமிய போதனைக்கேற்ப செயல்படுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அத்துடன் உள்ளூரில் உள்ள ஒரு கல்லூரியில் நான் சைக்காலஜி தொடர்பாகவும் வரலாறு தொடர்பாகவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன். அத்துடன் ஒரு தொழிலும் செய்து வந்தேன். ஒரு நீண்ட காலமாக இஸ்லாத்தில் எனக்கென்று ஒரு வழியை தேடிக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் சந்தேகங்களுக்கு இரையாகிவிட்டேன். சில நேரங்களில் அவநம்பிக்கையும் எனக்கு ஏற்பட்டது. ஒரு நீண்ட காலகட்டத்தை நான் இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளை தேடுவதில் செலவு செய்தேன். பிறகும் கூட ஒரு திரை தடையாகவே இருந்து வந்தது. அது நான் மார்க்க ஆன்மீக இன்பத்தை பெற முடியாமல் என்னை தடுத்து வந்தது. சில நேரங்களில் நான் உண்மையான போதனைகளில் தான் நிலைத்து நிற்கின்றேன். எனது எல்லா துன்பங்களையும் களைகின்ற திறவுகோள்கள் அங்குதான் இருக்கின்றது என்ற எண்ணம் எனக்கு வரும். ஆனால் எதன் மூலமாக எனது துன்பங்கள் எளிதாகிவிடுமோ அதற்குரிய சாவியை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர் கூறுகின்றார், 2009ஆம் ஆண்டில் நான் மிகவும் தூயவராக தெரிகின்ற ஒரு மனிதரை கனவில் பார்த்தேன். அவர் என்னை தனக்கு பின்னால் வரும்படி அழைத்தார். இந்த கனவு எனது உள்ளத்தையும் உயிரையும் மிகுந்த கவலையில் ஆழ்த்திவிட்டது. நான் எவ்வகையிலும் இதன் பொருளை அறிந்து கொள்ள முடியவில்லை. பல்வேறு விளக்கங்களை நான் இந்த கனவிற்கு கூறி வந்தேன். ஆனால் யாரிடமும் இதை பற்றி நான் கூறவில்லை. நான் கனவில் கண்ட அந்த மனிதரின் முகம் எனக்கு நினைவில் இருக்கின்றது. ஆனால் எனக்கு அறிமுகமாகியுள்ள எவரது முகமும் நான் கண்ட அந்த நபரது முகத்திற்கு ஒத்ததாக இருக்கவில்லை. நான் இந்த விவகாரத்தில் என்ன செய்வதென்று அறியாமல் மிகுந்த கவலைக்கு ஆளானேன். இந்த கனவிற்கு ஒரு உண்மையான விளக்கம் கூறப்பட வேண்டும் என்று நான் கருதினேன். அல்லாஹ்வின் அருளால் அதே வருடம் எனக்கு மர்ஹூம் ரவீல் புகாரே சாஹிபுடன் சந்திப்பு ஏற்பட்டது. அவர் எனக்கு ஜமாத்தை அறிமுகம் செய்து வைத்தார். இன்னொரு நண்பர் அகமதியத்தை பற்றிய லிட்ரேச்சர்களை எனக்கு வழங்கினார். இந்த லிட்ரேச்சர்கள் எனக்கு மலையிலிருந்து வருகின்ற தூய காற்றின் ஒரு தொடராகவே எனக்கு தெரிந்தது. 1.5 மாதத்துக்குள் அகமதியத்தின் போதனைகள் தான் நான் செல்ல வேண்டிய அசல் வழியாகும் என்பது எனக்கு தெரிய வந்தது. நான் எனது முஅல்லிமிடம் நான் பையத் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். எனக்கு அந்த சாவி கிடைத்து விட்டது, கதவும் திறந்து விட்டது. இப்போது நான் இந்த மகத்தான போதனைக்கு அருகில் வந்துவிட்டேன். அத்துடன் இந்த போதனைகளுக்கு ஏற்ப நடப்பதன் மூலம் மிகவும் உண்மையான எத்தனை வழிகள் எனக்கு திறந்து தரப்படும் என்பது எனக்கு தெரியும். அந்த வழிகளில் இதற்கு முன் நான் எனது பாதங்களை எடுத்து வைக்கவில்லை. இப்போதும் எனக்கு எனது கனவிற்கு விளக்கம் கிடைக்காமலே இருந்தது. நான் மிகுந்த மரியாதையுடன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது புகைப்படத்தையும் கலீஃபாக்களின் புகைப்படத்தையும் பலமுறை பார்த்தேன். இந்த புகைப்படங்களில் நான் கனவில் கண்ட அந்த நபர் யார் என்று சிந்தித்தேன். நான் தவறாக இவரைத்தான் நான் கனவில் பார்த்தேன் என்ற முடிவிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அச்சம் எனக்கு இருந்தது. 2010ஆம் ஆண்டு மாநாட்டின் போது உலகளாவிய பையத்து நடந்த சமயத்தில் என்னால் நம்ப முடியாத ஒரு சம்பவம் எனக்கு நேர்ந்தது. என்னால் விவரிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நான் சென்று விட்டேன். அப்போது நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவின் மூலமாக அந்த கண்ணியமிக்க நபரை அடையாளம் கண்டு கொண்டேன். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆவார்கள். தன்னை பின்பற்றி வரும்படி என்னை அழைத்த அந்த நபர் வேறு யாரும் இல்லை, மாறாக அவர் வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆவார்கள். அவர் கூறுகின்றார், எனக்கு உண்மையின் பக்கமும் உண்மையான மார்க்கத்தின் பக்கமும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையான ஜமாத்தின் பக்கம் எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நான் சரியான வழியில் வந்துவிட்டேன். எனது உள்ளத்தையும் உயிரையும் ஆன்மாவையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம்
இவ்வழியில் அர்ப்பணித்து விட்டேன். எனது வாழ்நாளில் இறுதி நொடிகள் இருக்கின்ற வரையில் இதுவே எனது வழியாகும். பிறகு போர்கினோ போசுவின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார், புதிதாக பையத் செய்த ஃபாரே இத்ரீஸ் சாஹிப் ஆப்பிரிக்காவில் வஹாபிகள் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் வாழ்பவராவார். இவர் முதலில் வஹாபியாக இருந்தவர். தான் கண்ட ஒரு கனவை இவர் இவ்வாறு கூறுகின்றார், எந்த இடத்தில் நான் முதலில் இருந்தேனோ அந்த இடத்தில் இப்போது இருள் பரவிவிட்டது. குறிப்பாக பொர்கினோ போசு போன்ற இத்தகைய பகுதிகளில் வஹாபிகள் அதிகமாக உள்ளனர். இவர் கூறுகின்றார், நான் எந்த இடத்தில் இருந்தேனோ அது இருளடைந்துள்ள இடமாக ஆகிவிட்டது. எந்த இடத்தில் இப்போது நான் உள்ளேனோ அது ஒளியால் நிரம்பி இருந்தது. இதற்கு பிறகு எனது கண்கள் திறந்து விட்டன. இவர் பைய செய்த பிறகு இந்த கனவை பார்த்துள்ளார். இந்த கனவை கண்ட பிறகு இவர் தமது நண்பர்களிடம், நீங்கள் ஒளியை தேட விரும்பினால் அகமதியத்தில் தான் இருக்கின்றது, ஏனென்றால் அதில் கிலாபத்தின் அருளுக்குரிய அமைப்பு நீடித்திருக்கின்றது. கிலாபத்துடன் ஒன்றி இருப்பதன் மூலமே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூற ஆரம்பித்து விட்டார். घाना के मिशनरी शरफुद्दीन साहब बयान करते हैं कि घाना के கானாவில் மிஷனரி சைஃபுதீன் சாஹிப் கூறுகின்றார்கள், கானாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கிராமமான கிலின்சாகுவில் நாங்கள் தப்லீக் செய்து கொண்டிருக்கின்றோம். அங்குள்ள அதிகமான மக்கள் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கிராமத்தின் இமாம் இதுவரை எங்கள் தூது செய்தி ஏற்காமல் இருந்து வந்தனர். ரீஜனல் மிஷனரி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது எழுத்துக்கள் இருந்தும் நான் படித்த விஷயம் என்னவென்றால், எவர்களுக்கு மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாதம் தொடர்பாக சந்தேகங்கள் இருக்குமோ அவர்கள் தூய உள்ளத்துடன் அல்லாஹ்வின் முன்பு இஸ்திகாரா செய்ய வேண்டும், இறைவனிடம் வழிகாட்டலை கேட்க வேண்டும். அல்லாஹ் அவ்வாறு தூய உள்ளம் கொண்டவருக்கு கண்டிப்பாக நேர்வழியை காட்டுவான் என்று ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர் கூறுகின்றார், நான் இந்த இமாமுக்கு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தும்படி கூறியுள்ள இந்த மருந்து பற்றி தெரிவித்தேன். இமாம் இஸ்திகாரா செய்ய சம்மதம் தெரிவித்தார். இவ்வாறு இஸ்திகாரா செய்த பிறகு சில நாட்கள் கழித்ததுமே இந்த இமாம் தான் கண்ட ஒரு கனவை கூறினார். அவர் கூறுகின்றார், நான் மிக தெளிவாக பார்த்தேன். மிகப்பெரிய அளவில் கொழுந்துவிட்டு எரிகின்ற ஒரு நெருப்பின் பக்கம் நான் செல்கின்றேன். நான் இந்த நெருப்பின் வலதுபுறத்தில் ரீஜனல் மிஷனரி அவர்கள் நிற்பதை பார்த்தேன். இந்த நெருப்பிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்காக அவர் என்னை தன் பக்கம் வரும்படி அழைக்கின்றார். நான் உடனே அவர் பக்கம் சென்று விடுகின்றேன். அதற்கு பிறகு அவர்கள் எனக்கு சில துவாக்களை கற்றுத் தருகின்றார்கள். நான் அவற்றை திரும்ப கூறுகின்றேன். இந்த துவாக்கள் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. இந்த கவலைகள் கூட இந்த கனவை கண்ட பிறகு இந்த இமாமின் உள்ளத்தில் எந்த சந்தேகமும் எஞ்சியிருக்கவில்லை. உடனடியாக அவர் பையத் செய்து விட்டார். காங்கோ பிரேசிலிருந்து சயீத் அகமது சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், புதிதாக பையத் செய்த ஒரு ரஷீத் காங்கோ சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நமது முஅல்லிமான தாவூது மாசாம்பா எங்களது கிராமத்தில் தப்லீக் செய்வதற்கு பலமுறை வந்துள்ளார்கள். இவர் கூறும் விஷயங்களை கேட்கும் போது எனக்கு நிம்மதி கிடைத்தது. இவர் கூறும் விஷயங்களை ஏன் நான் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று நான் எனது நண்பர்களிடமும் மற்ற சகோதரரிடமும் கேட்டேன். எதன் பக்கம் இவர் நம்மை அழைக்கின்றாரோ அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கூறும் விஷயங்கள் மிகவும் நல்லதாக இருக்கிறது என்று கூறினேன். இதை கேட்ட எனது நண்பர்கள், முஸ்லிம்கள் இப்படித்தான் உங்களை சிக்க வைத்து விடுவார்கள் என்று கூறினார். இந்த நபர் முஸ்லிம் அல்ல. இவர்கள் நம்மை தடுமாற்றமடைய செய்து பிறகு இவர்கள் நம்மை ஜிஹாது செய்ய வைப்பார்கள். எனவே இவர்கள் கூறுவதை கேட்டு செயல்படக்கூடாது என்றும் கூறினார். நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவர்களாக இருந்தோம். இதனால் எனக்கு அச்சம் ஏற்பட்டது. ஆனால் இந்த முஅல்லிம் கூறும் விஷயங்கள் கேட்ட பிறகு, பைபிள் உள்ள மேற்கோள்களை இவர் எனக்கு காட்டிய பிறகும் எனது உள்ளம் இவர் பக்கம் திரும்பியது. இதே குழப்பத்தில் நான் இருந்த போது ஒரு நாள் கனவில் ஒருவர், எந்த பக்கம் இந்த பையன் உங்களை அழைக்கின்றாரோ அந்த பக்கம் சென்று விடுங்கள், ஏனென்றால் அங்கேதான் உங்களது உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்கும் என்று என்னிடம் கூறினார். இதே கனவை நான் 3 முறை பார்த்தேன். அதில் இந்த பையனுக்கு பின்னால் செல்லுங்கள் என்று கூறப்பட்டது. பிறகு ஒரு நாள் அந்த பையன் மீண்டும் வந்த போது எவ்வாறு இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன். இதை கேட்டுவிட்டு அவர் பையத் படிவத்தை எனக்கு படித்து காட்டினார். நான் பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் சேர்ந்தேன். நான் பையத் செய்த பிறகு எனது உள்ளத்திற்கு வியக்கத்தக்க ஒரு நிம்மதி கிடைத்துள்ளது. முழு வாழ்நாளிலும் இதுவரை எனக்கு அது கிடைக்காமல் இருந்தது. இவருக்கு ஏறக்குறைய 60 வயதாகிறது. இவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஜும்மா தொழ வருகின்றார். எனவே அகமதி முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழிகாட்டவில்லை, மாறாக இந்த காலத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பிற மதங்களை சேர்ந்தவர்களுக்கும் அவன் வழிகாட்டுகின்றான். எவர்கள் உண்மையை தேடுகின்றனரோ அவர்களுக்கு அவன் வழிகாட்டுகின்றான். இந்த சம்பவங்கள் தான் ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் உண்மைக்கு உயிருள்ள ஆதாரங்களாக திகழ்கின்றன. பிறகு எகிப்தை சார்ந்த அஷ்ரப் அப்துல் ஃபாத்திர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மிகவும் வலுவாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் இறங்கவில்லை, இமாம் மஹதி ஏன் தோன்றவில்லை
என்ற எண்ணம் வந்தது. ஏனென்றால் முஸ்லிம்கள் நிலை நாவால் சொல்ல முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது. வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் இந்த உம்மத் வீழ்ச்சியின் பக்கம் சென்று கொண்டிருந்தது. உலகில் உள்ள சக்தி படைத்த அரசாங்கங்கள் முஸ்லிம் உம்மத்தின் மீதும் அதன் செல்வங்கள் மீதும் பாய்கின்றன. ஒவ்வொரு தரப்பிலிருந்தும் துன்பங்களும் துயரங்களும் தோல்வியும் இழிவும் தான் தெரிய வருகிறது. பரஸ்பரம் ஒருவருக்கு மற்றவரிடம் இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக ஏற்பட்டுள்ள இடைவெளி எந்த அளவு அதிகமாகிவிட்டதென்றால் ஒற்றுமைக்கான எந்த சாத்தியக்கூறும் தென்படவில்லை. முஸ்லிம்களின் ஒழுக்கம் அடைந்து விட்டது. தீமை மற்றும் நயவஞ்சகத்தின் காலகட்டம் வந்துவிட்டது. மறுபுறம் சில முஸ்லிம்கள் மார்க்கத்தை பற்றி அறியாமல் விலகியிருப்பவர்களாகவும் தங்களது குடும்பம் மற்றும் சமுதாயம் ஆகியவைதான் எல்லாம் என்றும் கருதுகின்றனர். எனக்கு முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பது தெரிய வந்தது. அவர்கள் தொழுகின்றனர், ஆனால் அது எப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கிறது என்றால் பள்ளிவாசலை விட்டு வெளியில் வந்ததுமே அவர்கள் சண்டை போடுவது, வெட்கக்கேடான செயல்களை செய்வது, திருடுவது ஆகியவற்றில் ஈடுபடுகின்றனர். இவற்றிலிருந்து தொழுகை அவர்களை தடுக்கவில்லை, மாறாக பள்ளிவாசலுக்கு உள்ளேயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆரம்பமாகி விடுகின்றன. இந்த எல்லா விதமான துன்பங்களின் மலையும் ஹத் ஈசா அலை இஸ்லாம் அவரது வருகைக்கு போதுமான சான்றுகளாக இல்லை என்றால் இதைவிட மேலாக வேறு எதை நாம் எதிர்பார்க்க முடியும்? மசீஹ் இறங்கி வந்து இமாம் மஹ்தியும் தோன்றி நாம் இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும். இந்த சமயத்தில் கூட மசீஹ் வரவில்லை என்றால் எப்போது அவர் வருவார்? யார் இஸ்லாத்தை தற்காத்தவாறு எல்லா மார்க்கங்கள் மீதும் அது வெற்றியடைந்து விட்டது என்பதை நிரூபிப்பார்? இவர் கூறுகின்றார், 2007ஆம் ஆண்டில் ஒரு நண்பர் என்னிடம் நைல் சேட்டில் ஒரு சேனல் திறக்கப்பட்டுள்ளது, அது கிறிஸ்துவருடன் லைவாக பேசுகின்ற நிகழ்ச்சிகளை காட்டுகின்றது, அந்த கிறிஸ்துவர்கள் கூறும் ஆட்சேபங்களுக்கு அது பதில் கூறுகிறது என்று கூறினார். இவர் மூலம் எனக்கு MTA பற்றிய அறிமுகம் கிடைத்தது. பிறகு நான் அதை மட்டுமே பார்ப்பவனாக மாறிவிட்டேன். இவர் கூறுகின்றார், 7 மாதங்கள் வரை MTA பார்த்த பிறகு நான் இவர்கள்தான் உண்மையாளர்கள் என்ற முடிவுக்கு வந்தேன். பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளின் போது பல்வேறு காலர்களுடன் இவர்கள் நடந்து கொள்ளும் விதமும் வெளிப்படுத்தி காட்டுகின்ற நல்லொழுக்கமும் அவர்களுடன் பரிவுடனும் கருணையுடன் நடந்து கொள்வதும் ஆகிய இவற்றின் மூலம் உண்மை எனக்கு அருகில் இருப்பதை பார்த்து நான் மிகுதியான தாக்கத்திற்கு ஆளானேன். ஜமாத்தின் கொள்கைகள் பற்றி நான் தெரிந்து கொண்ட பிறகு அல்லாஹு தாலா எனது நெஞ்சத்தை திறந்து விட்டான். உள்ளம் திருப்தி அடைந்த நிலையில் பையத் செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். நிச்சயமாக ஆதாரங்கள் இல்லாத நிலையில் இன்றைய பெயர் தாங்கி ஆலிம்கள் போன்று ஏசி பேசுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. நான் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது வாழ்க்கை பற்றியும் சொற்சரிவும் பொருட்சரிவும் கொண்ட அற்புதமாக திகழ்கின்ற அவர்களது அரபி வாசகங்களை படிக்கின்ற போது இது ஒரு கவிஞரின் கூற்றல்ல, இது பொய்யோ ஏமாற்று வேலையோ அல்ல, மாறாக இது தெளிவான உண்மையாக இருக்கின்றது என்பதற்கு சாட்சி கூறுவை தவிர எனக்கு வேறு வழி இல்லாமல் போனது. நான் பையத் செய்யும் சமயத்தில் அல்லாஹ்விடம் துவா செய்தவாறு, இறைவா எனக்கு வேறு எந்த ஆதாரம் தேவையில்லை என்று கூறிய பிறகும் கூட அல்லாஹ் தனது குறிப்பான அருளால் ஒரு கனவை எனக்கு காட்டினான். அவ்வாறு காட்டியது மூலம் எனது ஆன்மாவின் ஆழம் வரை அகமதியத்தின் உண்மையை பதித்து விட்டான். இதன் காரணமாக எதிர்காலத்தில் மிக பெரும் துன்பங்களை சகித்துக் கொள்வதற்கான தைரியம் எனக்கு கிடைத்தது. MTA-வை எந்த எனது 2 நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேனோ அந்த 2 நண்பர்களுக்கு மத்தியில் நிற்பதை நான் பார்க்கின்றேன். எங்களுக்கு முன்னால் ஒரு டப்பா அழகான காகிதங்களாலும் ரிப்பனாலும் பொதிந்து வைக்கப்படுகிறது. ஒருவரிடமிருந்து எனக்கு அன்பளிப்பாக அது எனக்கு அனுப்பப்பட்டது போன்றே தோன்றுகிறது. நான் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது இந்த டப்பாவில் இருந்த ரிப்பன் தானாகவே அவிழ்ந்து விட்டது. பிறகு இந்த டப்பா திறந்து அதிலிருந்து ஒரு வெண்ணிற காகிதம் வெளியில் வந்தது. அதில் தடித்த எழுத்துக்களில் இன்னக அலல் ஹக்கி இஸ்பித் வஸ்தமிர், அதாவது நீர் உண்மையில் இருக்கின்றீர், இதில் உறுதியான பாதங்களுடன் நிலைத்து நிற்பீராக, இந்த திசையிலேயே உனது பயணத்தை தொடர்வீராக என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்துவிட்டு நான் எனது நண்பர்களிடம், நான் உங்களை உண்மையின் பக்கமே அழைக்கின்றேன், உண்மையில் தான் இருக்கின்றேன் என்று ஏற்கனவே நான் உங்களிடம் கூறினேனா இல்லையா என்று கேட்கின்றேன். சம்பவங்கள் ஏராளமாக உள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை முன்மாதிரியாக நான் உங்களுக்கு எடுத்து கூறியுள்ளேன். எவ்வாறு 100 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் நமது ஈமானுக்கு வலுவூட்டுகின்றனவோ, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மையையும் இறைவனின் உதவிகள் அவர்களுக்கு கிடைத்துள்ளன என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, அவ்வாறு இன்றும் கூட அல்லாஹ்வின் உதவிகள் கிடைக்கும் சம்பவங்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது உண்மையை உறுதிப்படுத்தக்கூடியவையாக உள்ளன. எவ்வாறு அல்லாஹு தாலா உள்ளங்களை நம் பக்கம் திருப்புகின்றான். வியப்பூட்டக்கூடிய இத்தகைய சம்பவங்கள் நமது உள்ளங்களை நிச்சய உறுதியால் நிரப்புகின்றது.
நம்மீது செலுத்தப்படுகின்ற இந்த அநீதி மற்றும் கொடுமையின் ஆட்டுறல்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டல் மற்றும் அவனது உதவியின் இந்த காட்சிகளை கண்ட பிறகு நம்மை அச்சத்தில் ஆழ்த்திவிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. நாம் இந்த இறுதி காலகட்டத்தில் வந்துள்ள பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான அடியாரை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அவர்கள் நம்மை முன்னோர்களோடு இணைத்து விட்டார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னர் நடந்த யாசரின் குடும்பம் செய்த தியாகமானது இன்றும் நாம் நமது ஈமானில் நிலைத்திருப்போம் என்று நாம் செய்துள்ள உடன்படிக்கையை நமக்கு நினைவூட்டுகின்றது. 1400 வருடங்களுக்கு முன்னர் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா துன்பங்களையும் சகித்தவாறு எழுப்பிய அஹத் அஹத் என்ற குரல் இன்றும் நாம் இந்த எதிர்ப்புகளை சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு புகட்டியவாறு நமது உண்மையான நோக்கத்தின் பக்கம் நம்மை அழைக்கின்றது. இந்த கொடுமைகள் இழைக்கப்பட்ட பிறகும் கூட நாம் ஏகத்துவத்தின் தூது செய்தியை உலகின் மூலைகள் வரை எட்ட வைப்பதற்காகவும் அதை நிலைநாட்டுவதற்காகவும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் மூலமாக விதிக்கப்பட்டுள்ளவற்றை பார்க்கும் வரை நமது முயற்சிகளை ஒருபோதும் கைவிட மாட்டோம் இன்ஷா அல்லாஹு தாலா. நமது முன்னோர்கள் மீது நம்மை விட அதிகமாக கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை அவர்கள் சகித்துக் கொண்டனர். நாம் அவற்றில் 10ல் 1 பங்கை கூட சகித்துக் கொள்ளவில்லை என்றே நான் சொல்வேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஜமாத்திற்கு இந்த நற்செய்தியை வழங்கியுள்ளார்கள். அதாவது வெற்றி உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்று இன்ஷா அல்லாஹு தாலா இந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார்கள். எனவே நமது பணி இந்த வெற்றிகளை பெறுவதற்காக அல்லாஹ்வுடன் உண்மையான தொடர்பை ஏற்படுத்தியவாறு அவனோடு ஒன்றி இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் இந்த கூற்றை எப்போதும் உங்கள் கண் முன்னால் வைக்க வேண்டும். வாதஸிம் பில்லாஹ் ஹுவ மௌலாக்கும் ஃபனிமல் மௌலா ஃபனிமன் நசீர். மேலும் அல்லாஹ்வை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவன் உங்களது எஜமானனாவான். அவன் எவ்வளவு சிறந்த எஜமானனாக இருக்கின்றான். அவன் எவ்வளவு சிறந்த உதவியாளனாக இருக்கின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவளது ஜமாத்துடன் அல்லாஹ்வின் உதவி எப்போதும் இருந்து வந்திருக்கின்றது, இப்போதும் இருக்கின்றது, இனியும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பாகிஸ்தான் அல்லது மற்ற சில நாடுகளில் எத்தகைய கொடுமைகள் இழைக்கப்படுகின்றனவோ இவை இன்ஷா அல்லாஹு தாலா ஒரு நாள் காற்றில் பறந்துவிடும். நமது பணி நமது எஜமானனின் நமது அல்லாஹ்வின் கையை எப்போதும் பற்றி பிடித்திருப்பதே ஆகும். ஒருபோதும் அதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். ஒருபோதும் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பற்றில் எவ்வித குறைவும் ஏற்பட விட்டுவிடாதீர்கள். ஒருபோதும் உங்களது ஈமானில் பலகீனம் வந்துவிடக்கூடாது. ஒருபோதும் நீங்கள் செய்யும் துவாக்களில் குறைவு ஏற்பட்டு விடவே கூடாது. இதுவே நமது வெற்றிக்குரிய வழியாகும். அல்லாஹு தாலா நமக்கு இதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. अब दुआ कर लें।
آمین. کیا ہے انہیں ترانے پڑھنے ہیں؟ پڑھیں ترانے قائدین والے. تجھے ہم دو ثنا زیبا ہے پیارے، تجھے ہم دو ثنا زیبا ہے پیارے، کہ تو نے کام سب میرے سوارے، تجھے ہم دو ثنا زیبا ہے پیارے، کہ تو نے کام سب میرے سوارے، تجھے ہم دو ثنا. تیرے احسان میرے سر پر ہے بھارے، سر پر ہے بھارے، چمکتے ہیں وہ سب جیسے ستارے، تجھے ہم دو ثنا. زمین کا دیا اب محترم ہے، اب محترم ہے، ہجوم خلق سے عرض حرم ہے، تجھے ہم دو ثنا زیبا ہے پیارے، کہ تو نے کام سب میرے سوارے، تجھے ہم دو ثنا زیبا ہے پیارے، کہ تو نے کام سب میرے سوارے، تجھے ہم دو ثنا. احمد عین الہدی مفنی العدا، برًا کریما محسنا بحر العطایا والجدا، یا قلبی اذکر احمد عین الہدی مفنی العدا، برًا کریما محسنا بحر العطایا والجدا، بدر منیر ظاہر فی کل
لسانه يسبي القلوب وحسنه يروي الصدى يا قلبي اذكر أحمد عين الهدى مفني العدا برا كريما محسنا بحر العطايا والجدا نور من الله الذي أحيا العلوم تجددا المصطفى والمجتبى والمقتدى والمجتدى نور من الله الذي أحيا العلوم تجددا المصطفى والمجتبى والمقتدى والمجتدى يا قلبي يذكر أحمد عين الهدى مفني العدا برا كريما محسنا بحر العطايا والجدا بسم اللہ کر گنڈ کمر بسم اللہ کر گنڈ کمر بن احمدی بن احمدی بن احمدی بن احمدی حاصل گچی فتح ہو ظفر حاصل گچی فتح ہو ظفر بن احمدی بن احمدی بن احمدی بن احمدی تھو پور اسلام چ خبر تھو پور اسلام چ خبر کامل ہدایت سر بسر شامل گچکنے کندر بن احمدی بن احمدی بن احمدی بن احمدی درزونی ہت پر نور ہت درزونی ہت پر نور ہت بے حضرت مسرور ہت بے حضرت مسرور ہت باو آل مسدی نک بجر باو آل مسدی نک بجر بن احمدی بن احمدی بن احمدی بن احمدی چمتس خدا سب قسم چمتس خدا سب قسم واتک مقام اسبر مغم واتک مقام اسبر مغم ناظرت چوئی اک ہم سفر بن احمدی بن احمدی بن احمدی بن احمدی പോവും എല്ലോരും കൂടി പുനിത കാദിയാനെ നാടി അല്ലാഹ്വിൻ അരുളை தேடி பெறுவோம் மகிழ்ச்சி கோடி போவோம் எல்லோரும் கூடி புனித காதியானை நாடி அல்லாஹ்வின் அருளை தேடி பெறுவோம் மகிழ்ச்சி கோடி போவோம் எல்லோரும் கூடி வீரர் இமாம் மஹ்தீனை வேரோடு வீழ்த்த எண்ணி வீழ்ந்து விட்ட வீணரெல்லாம் விரைவாக அழிவை தேடி விங்கை மிகு அற்புதங்கள் நிகழ்வுற்ற புனித இடமாம் விங்கை மிகு அற்புதங்கள் நிகழ்வுற்ற புனித இடமாம் வேகமாய் அங்கு செல்வோம்
வெற்றி ஜல்சாவை காண்போம் போவோம் எல்லோரும் கூடி புனித காதியானை நாடி அல்லாஹ்வின் அருளை தேடி பெறுவோம் மகிழ்ச்சி கோடி போவோம் எல்லோரும் கூடி மஸ்ஜித் அக்ஸா பைத்துத் துஆ மாபெரும் வெள்ளை மினாரா அன்பு இமாம் வாழ்ந்து வந்த அழகான பெரிய இல்லம் சென்றிடுவோம் கண்டிடுவோம் நிறைவான இன்பம் கொள்வோம் சென்றிடுவோம் கண்டிடுவோம் நிறைவான இன்பம் கொள்வோம் பெஷ்டி மக்பரா என்னும் சொர்க்கத்தின் பூங்கா காண்போம் போவோம் எல்லோரும் கூடி புனித காதியானை நாடி அல்லாஹ்வின் அருளை தேடி பெறுவோம் மகிழ்ச்சி கோடி போவோம் எல்லோரும் கூடி मैं दुनिया पे दी को मुकद्दम करूंगा इसी अहद पर अपने कायम रहूंगा गिरूंगा पढ़ूंगा जीऊंगा मरूंगा मगर कौल दे कर न हरगिज़ फिरूंगा गिरूंगा पढ़ूंगा जीऊंगा मरूंगा मगर कौल दे कर न हरगिज़ फिरूंगा मगर कौल दे करना हरगिज़ फिरूंगा मैं दुनिया पे दी को मुकद्दम करूंगा इसी अहद पर अपने कायम रहूंगा मुझे नफ्स व शैतान से यार बचाना नहीं अपना वरना कहीं भी ठिकाना जो कमजोर हो उसको क्या आज़माना मेरा अहद ये खुद ही पूरा कराना मेरा अहद ये खुद ही पूरा कराना मैं दुनिया पे दी को मुकद्दम करूंगा इसी अहद पर अपने कायम रहूंगा आगे बढ़ते रहो दम बदम दोस्तों देखो रुकने न पाए कदम दोस्तों आगे बढ़ते रहो दम बदम दोस्तों देखो रुकने न पाए कदम दोस्तों जो खिलाफत के दामन को थामे रहे रहमतों की कबाएं भी पा जाएंगे उसकी रस्सी को मजबूत पकड़ेंगे जो नुसरतों की रिदाएं भी पा जाएंगे नुसरतों की रिदाएं भी पा जाएंगे है उसी का ये फज़्ल व करम दोस्तों आगे बढ़ते रहो दम बदम दोस्तों आगे बढ़ते रहो दम बदम दोस्तों देखो रुकने न पाए कदम दोस्तों एक खुदा का चुनीदा कड़े वक्त में
دل فگاروں کو پھر تھامنے آ گیا، روپ جس کا نگاہوں سے اوجھل رہا، ایک نئے روپ میں سامنے آ گیا، ایک نئے روپ میں سامنے آ گیا۔ اب ہے سب میں وہی محترم دوستو، آگے بڑھتے رہو دم بدم دوستو، آگے بڑھتے رہو دم بدم دوستو، دیکھو رکنے نہ پائیں قدم دوستو۔ نصیب کہ تم قادیاں میں رہتے ہو، دیار مہدی آخر زمان میں رہتے ہو، دیار مہدی آخر زمان میں رہتے ہو۔ قدم مسیح کے جس کو بنا چکے ہیں حرم، تم اس زمین کرامت نشاں میں رہتے ہو۔ خدا نے بخشی ہے عطار کی نگہبانی، اسی کے حفظ اسی کی امان میں رہتے ہو، اسی کے حفظ اسی کی امان میں رہتے ہو۔ دیار مہدی آخر زمان میں رہتے ہو۔ فرشتے ناز کریں جس کی پہرہ داری پر، ہم اس سے دور ہے تم اس مقام میں رہتے ہو۔ فضا ہے جس کی معطر نفوس عیسیٰ سے، اسی مقام فلک آستاں میں رہتے ہو، اسی مقام فلک آستاں میں رہتے ہو۔ دیار مہدی آخر زمان میں رہتے ہو، دیار مہدی آخر زمان میں رہتے ہو۔ خوشا نصیب کہ تم قادیاں میں رہتے ہو، دیار مہدی آخر زمان میں رہتے ہو، دیار مہدی آخر زمان میں رہتے ہو۔ کبھی نصرت نہیں ملتی در مولا سے گندوں کو، کبھی ضائع نہیں کرتا وہ اپنے نیک بندوں کو، کبھی ضائع نہیں کرتا وہ اپنے نیک بندوں کو۔ وہی اس کے مقرب ہے جو اپنا آپ کھوتے ہیں، نہیں رہا اس کی عالی بارگاہ تک خود پسندوں کو، نہیں رہا اس کی عالی بارگاہ تک خود پسندوں کو۔ کبھی نصرت نہیں ملتی در مولا سے گندوں کو، کبھی ضائع نہیں کرتا وہ اپنے نیک بندوں کو۔ یہی تدبیر ہے پیاروں کہ مانگو اس سے قربت کو، اسی کے ہاتھ کو ڈھونڈو جلاؤ سب کمندوں کو، اسی کے ہاتھ کو ڈھونڈو جلاؤ سب کمندوں کو۔ کبھی نصرت نہیں ملتی در مولا سے گندوں کو، کبھی ضائع نہیں کرتا وہ اپنے نیک بندوں
بس أهلا وسهلا ومرحبا أهلا وسهلا ومرحبا يا أمير المؤمنين أهلا وسهلا ومرحبا സ്വാഗതം സ്വാഗതം വന്ധ്യഹുദൂറിനായി അർപ്പിച്ചിടും അഭിവാദനങ്ങൾ സ്വാഗതം ധന്യരാം ഞങ്ങൾ തൻ ജന്മഗേഹത്തിൽ അങ്ങേക്കൊരായിരം പൂച്ചെണ്ടുകൾ അങ്ങേക്കൊരായിരം പൂച്ചെണ്ടുകൾ أهلا وسهلا ومرحبا أهلا وسهلا ومرحبا يا أمير المؤمنين أهلا وسهلا ومرحبا ദൈവസന്ദേശം ലഭിച്ചൊരാ മാത്രയിൽ വാരിപ്പുണർന്നീ മലയാള തീരം ഇസ്ലാം മതത്തിൽ പുനർജീവനത്തിന്റെ സത്യം ഗ്രഹിച്ചവർ ധന്യരായി. ഇന്നു ചരിത്രത്തിൽ ആദ്യമായി ഇസ്ലാമിൻ വന്ധ്യ ഖലീഫതൻ പാദസ്പർശം വന്ധ്യ ഖലീഫതൻ പാദസ്പർശം അഹ്ലം വസഹ്ലം വമർഹബാ അഹ്ലം വസഹ്ലം വമർഹബാ യാ അമീറൽ മുഅ്മിനീൻ അഹ്ലം വസഹ്ലം വമർഹബാ. अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। मैं हाज़रीन ही बताई थी कादियान के जलसे की रजिस्ट्रेशन के शोबे के मुताबिक 17,574 वहाँ इसमें शामिल हैं मशमूल ड्यूटी देने वाले और 36 ममालिक की वहाँ नुमाइंदगी है अल्हम्दुलिल्लाह। और यहाँ इस वक्त शामिल हैं 4,960 और यहाँ भी शायद 2-3 ममालिक की नुमाइंदगी होगी मेरा ख्याल है। जर्मनी और हॉलैंड के तो मुझे नज़र आ रहे हैं। बंद हो गया? अच्छा अब हैं खत्म हो गए? यहाँ के जाने की जरूरत ही, लोग थक गए हैं, हमारी तो नहीं सुन सकता अब। हाँ तुम लोग बैठे बैठे नहीं थक गए? अच्छा 2 मिनट से तुम पढ़ लगते हो तो पढ़ने की इजाज़त है। मेरा ख्याल है 2 मिनट से ज़्यादा लोग इजाज़त नहीं देंगे। अब तो 2 मिनट भी ज़्यादती है उन पर। सैयदी मुर्शदी तू सलामत रहे, तू सलामत रहे ता कयामत रहे। तेरे दुख और गम हंस के जी लेंगे हम, तू सलामत रहे ता कयामत रहे। सैयदी मुर्शदी तू सलामत रहे, तू सलामत रहे ता कयामत रहे। धूप हो छाँव हो इक्तदा में तेरी, हम रुकेंगे नहीं, हम रुकेंगे नहीं। जुल्म के सामने सर ये कट जाएंगे, पर झुकेंगे नहीं, पर झुकेंगे नहीं। एक खुदा के सिवा गैर के सामने हाथ उठेंगे नहीं, हाथ उठेंगे नहीं। कोई शिकवा नहीं होठ से लेंगे हम, कोई
कोई शिकवा नहीं, होठ सी लेंगे हम, तू सलामत रहे, तू सलामत रहे, तू सलामत रहे, ता कयामत रहे। सैयदी मुर्शदी तू सलामत रहे, तू सलामत रहे, ता कयामत रहे। तेरे दुख और गम हंस के झेलेंगे हम, तू सलामत रहे, ता कयामत रहे। तू सलामत रहे, ता कयामत रहे। तू सलामत रहे, ता कयामत रहे। दिल के ऑपरेशन के बाद इतनी हिम्मत है नारे लगाने की? मैं कहा ऑपरेशन के बाद हिम्मत है नारे लगाने की? चलो जज़ाकल्लाह, बैठे। अब नमाज का वक्त हो गया। नमाज का वक्त तो वैसे 1 बजे होता है, लेकिन वक्त के लिहाज से पढ़ी जा सकती है इस वक्त नमाज, इसलिए पहले हम नमाज पढ़ेंगे, उसके बाद यहाँ खाने का भी इंतज़ाम है और मुझे उम्मीद है कि पिछले सालों की निस्बत बेहतर शायद इंतज़ाम हो, इसलिए लोग खाना खा के जाएं। अच्छा, अस्सलाम वालेकुम रहमतुल्लाह।